ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங் நம்ம பார்க்கலாம். கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் வந்து உங்களுக்கான லவ் மெசேஜஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாபிக்ஸில் ரீடிங்ஸ் பண்ணுறோன்னு அங்கே வச்சுருக்கேன் பர்சனலாக. ஓகேங்களா? இப்போ கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப்க்கான மெசேஜஸ் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். பிஃபோர் தட் கேண்டில் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கேண்டில் வந்து ஆன் பண்ணிட்டோம். நம்ம இது டைம் எடுத்து தான் சொல்லணும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போவுமே கொஞ்சம் டைம் ஆகும் கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ரீடிங்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கேண்டில் வேக்ஸ் ரீடிங்க்கு மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவை. ஓகே, மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங்ஸ் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட இருந்து என்ன லவ் மெசேஜ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லி இங்கே அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எந்த கவலை இருந்தாலும் இந்த டைமில் அதை மனசில் கொண்டு வராதீங்க. ரிலாக்ஸ், எல்லாரும் ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. கேண்டில் எரியிற அந்த பொசிஷன்ல என்னால் பார்க்க முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பாசிட்டிவிட்டி தெரியுது. ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய மன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதிலிருந்து விடை பெற முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. உங்களோட எனர்ஜிஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருக்குது, ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்கு. ஒரு தேக்கம் தெரியுது. லவ் லைஃப்பை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. உங்கள் பர்சன்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படிங்கிற பயம், தயக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த வேக்ஸ் மாதிரி ஒரே இடத்துல தேங்கி இருக்காதீங்க, வெளியில் வாங்க. இந்த ரீடிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வெளியில் வாங்க. அவங்க உங்களை மனதார நேசிக்கிறாங்க, முழுமையாக நேசிக்கிறாங்க. இப்போ விழுகிற இந்த கேண்டிலுடைய வேக்ஸ் மாதிரி அவங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. எனக்கு இந்த எனர்ஜிஸ் வந்து காமிச்சு கொடுக்குது. என்னால் இங்கே டிவைனை ஃபீல் பண்ண முடியுது, யூனிவர்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே பி ரிலாக்ஸ். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூனிவர்ஸ் நான் அதை மாற்றி தரேன், நான் அதை ஹீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வேக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னால் எங்கேயுமே தனித்தனி ட்ராப்ஸை பார்க்கவே முடியல. ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ நீங்கள் ஒரே இடத்துல டம்ப் ஆகியிருக்கீங்க. ஸோ அந்த டம்பிங் எனர்ஜி வந்து எனக்கு நிறைய தெரியுது. போக வழி இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் பர்சனை தாண்டி உங்களால் யாரையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல.
எந்த விஷயத்தையுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்க மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க பெர்சன் தான் இருக்காங்க. ஸோ டோட்டலி உங்க பெர்சன் உங்க மைண்ட்ல உட்கார்ந்து உங்கள பயங்கரமா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அவங்கள தாண்டி உங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வரமாட்டேங்குது. ஆனா உங்க பெர்சன பொறுத்தவரைக்கும், அவங்க உங்க மேல அளவு கடந்த லவ் வச்சிருக்காங்க. அதிகமான லவ் எனக்கு இங்க தெரியுது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களா? இல்ல இப்ப கூட நீங்க பிரிஞ்சிருக்கலாம். சமீபமா கூட நீங்க பிரிஞ்சிருக்கலாம். ஸோ எவ்வளோதான் உங்களுடைய பிரிவு உங்களை வாட்டி வதச்சா கூட நீங்க சேர்ந்திருந்த மெமரிஸ் வந்து எனக்கு இங்க தெரியுது. இங்க விழுகிற ஒவ்வொரு டிராப்ஸ்மே உங்களோட கண்ணீரை எனக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ரீடிங்ஸ் பார்க்க நீங்க தெளிவாகுறீங்கன்னு தெரியுது. ஒரு டிராப்ஸும் இப்ப தனித்தனியா விழ ஆரம்பிக்குது. நீங்க இந்த ரீடிங்ஸ் பார்க்கும்போதே கிளியர் ஆயிட்டு இருக்கீங்க. கிளியர் ஆகுறீங்க அப்படின்னும் நம்பி பாருங்க. உங்க பர்சன் இப்போ உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இந்த ரீடிங்ஸை பார்க்கணும். அதற்கான ஒரு எனர்ஜிஸ் வந்து இங்க எனக்கு அதிகமா இருக்கு. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது இங்க எனக்கு அக்யூரேட்டா தெரியுது. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இங்க அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் உங்களை நோக்கி தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கவலை உங்களையும் உங்க பர்சனையும் வாட்டி வதக்கிது. உங்க 2 பேரும் சேர விடாம அதை வந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த எனர்ஜிஸ் வந்து அந்த பேட் எனர்ஜிஸ், அந்த பேட் ஓமன் உங்களை விட்டு சீக்கிரமே போகுது. ரொம்ப சீக்கிரமா போகுது. ரொம்ப நீங்க அந்த விஷயத்துல வந்து உடஞ்சு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஒரு டிராப்ஸ்மே எனக்கு அதான் சொல்லுது. பட் நீங்க ஹீல் ஆகுறீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கிறீங்க. இந்த ரீடிங்ஸ் மூலியமா நீங்க உங்களை க்ளீன் பண்ணிக்கிறீங்க, உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க பர்சனோட எனர்ஜிஸ் பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட அவங்க வரதுக்கான ஒரு முடிவு, ஒரு யோசனை அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், ரொம்ப நாள் பேசாத எனர்ஜிஸ்மே எனக்கு இங்கே தெரியுது. ரொம்ப நாள் பேசிக்கவே இல்லை, அதனால தான் நீங்கள் இவ்வளோ தேக்கமாக இருக்கு. அந்த டிராப்ஸ்லேயே தெரியுது, வேற எங்கேயுமே அது போக மாட்டேங்குது. அப்படியே ஒரு பேட்ச் மாதிரி எனக்கு அது ஃபிக்ஸ்டடாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களோட எனர்ஜிஸை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் அதை வந்து ஃப்ரீயாக விடணும். நீங்கள் ரொம்ப ஒரே விஷயத்தையே நீங்கள் அதை டைட்டானா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இதுவும் அவுட் ஆஃப் லவ்ல தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களும் சேம் டைம் உங்களை அப்படி தான் நினைக்கிறாங்க. இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. ட்வின் ஃப்ளேம் லவ் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் எனக்கு இங்கே தெரியுது. சோல்மேட் கனெக்ஷன் எனக்கு இங்கே தெரியுது. இவங்க கூட நீங்கள் ஒரு வாழ்க்கையே பிளான் பண்ணியிருக்கீங்க. ஒரு லைஃபவே இவங்க கூட நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, யோசித்து முடிச்சிட்டீங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் ஒரு வாழ்க்கையவே யோசித்து முடிச்சிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சில பேட் ஓமன்னால, பேட் தாட்ஸ்னால, பேட் பீப்புள்னால இதை உடஞ்சி போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இட் இஸ் கம்மிங் க்ளீன் ஆகுது. எனக்கு தெரியுது 1 மந்த்லேயோ இல்லை இன்னும் 2 மந்த்லேயோ அவங்க உங்களை தேடி வரலாம். அவங்க உங்களுக்காக
நீங்கள் எப்படின்னே இருக்கீங்க, எப்படி இப்போதைக்கு உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எப்படியாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எனக்கு அந்த எனர்ஜிஸ் தெரியுது. ஏன்னா சில பேர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், சில பேர் நோ காண்டாக்டில் இருக்கீங்க. ஸோ நோ காண்டாக்ட்னாலுமே எனக்கு லாங் இயர்ஸாக பேசாமல் இருக்கீங்க. எனக்கு வந்து இங்கே அந்த அலைன்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. மைண்டோட அலைன்மெண்ட், நீங்களும் அவங்களும் அந்த எண்ண வகையில் நேர்கோட்டில் இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப கேப் இருக்குது, ரொம்ப ரொம்ப கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் எல்லாம் எனக்கு இங்கே சரியாகுது. எனக்கு இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, இட் இஸ் ஹீலிங், இட் இஸ் கம்மிங் க்ளீன், மாறுது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது. ஸோ இந்த அக்குமுலேஷன்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க. கொஞ்சம் மனப்பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாமே பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹீலிங்கை கொடுக்கும். யூனிவர்ஸும் உங்களுக்கு ஹீலிங் தராங்க. இந்த ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கூட யூ ஆர் கெட்டிங் க்ளீன். உங்களோட மனசில் இருக்கிற எல்லா கவலையும் உங்கள்கிட்ட இருந்து நீங்குது. உங்கள் பர்சன் உங்களை தேடி வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களும் சும்மா கிடையாது. ரொம்ப உங்களை நினச்சி அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட அவங்க கொடுக்கணும்னு நினச்ச லவ் மெசேஜஸே இப்படி தான் இருக்குது. நான் உன்னை தேடி சீக்கிரம் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ அப்படிங்கிற ஒரு 2 கோட்ஸ் வந்து எனக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நோ காண்டாக்டில் இருக்கீங்க. உங்களோட பேரே அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. யூ டோன்ட் பிலீவ் அவங்க வந்து நிற்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி எதுவுமே தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. இது எப்படின்னே தெரியாது, ஆனால் அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் மேஜிக் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ ஒரு பாசிட்டிவோட இந்த ரீடிங் பாருங்கள். இந்த ரீடிங் வந்து ஒரு கிளென்சிங்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ கவலை இருந்தாலும் இந்த மெழுகு மாதிரி தான், அதெல்லாம் உருகி போயிடும். கேண்டில் வேக்ஸ் ரீடிங் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, இந்த மெழுகு உருகுது இல்லைங்களா, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மெழுகு மாதிரி தான் உங்களோட கஷ்டமும் உருகி போகும். உங்கள் பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ கோபமாக இருக்கட்டுமே, இந்த மெழுகு மாதிரி தான் அவங்களும் உருகி போகிறாங்க. உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்க உருகி போகிறாங்க. உங்கள் முன்னாடி அவங்களுக்கு கோவம்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எப்படா உங்களை பார்ப்போன்னு இருக்காங்க. உங்களை பார்த்தாலே அந்த கோவம்லாம் அவங்களுக்கு போயிடும். வேற என்ன வேணும்? உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த கோவம்லாம் நிச்சயமாக போயிடும். அவங்களுக்கு அந்த வருத்தம்லாம் போயிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பேடாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ உங்ககிட்ட ஒரு பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, நான் பேசினாலும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னாலுமே, இந்த டைமில் அவங்களும் உங்களை நினைக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலான ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி அவங்க உங்களை நினைக்காத மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் போய் தான். அதெல்லாம் ஒரு ஐ திங்க் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேல் பூச்சி வேலைன்ற மாதிரி சொல்லலாம். அவங்க அழுகிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, அதனால தான் அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுகிறாங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கீப்பான இந்த 2 மெசேஜ் எனக்கு தெரியுது. அந்த ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ, இந்த மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து எனக்கு இங்கே ஜாஸ்தியாக தெரியுது, அதிகமாக இருக்குது.
நீங்களும் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இங்கே எனக்கு இந்த ரீடிங்ஸ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேங்கி இருக்கிற இந்த எனர்ஜி இருக்குது தெரியுமா, இந்த 2 எனர்ஜி, நீங்களும் உங்கள் பர்சனும், அந்த எனர்ஜி வந்து மாறப்போகுது. ஒரு ஹை பவர் எனக்கு இந்த ரீடிங்கில் தெரியுது. இதில் 2 பேரோட எனர்ஜியுமே இங்கே ஹையாக இருக்குது. பொதுவாக ஒரு ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எனர்ஜி ஹையாக இருக்கும், ஒருத்தர் எனர்ஜி லோவாக இருக்கும். ஆனால் இங்கே 2 பேரோட எனர்ஜியுமே எனக்கு ஹையாக இருக்குது. 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணுறீங்க, ஈக்குவலாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஈக்குவலாக வரணும்னு நினைக்கிறீங்க. பட் ஏதோ ஒரு பேட் டைம், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்களை சேர விடாமல் தடுத்துட்ருக்கு. ஸோ எது உங்களை சேர விடாமல் தடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு மாறப்போகுது. ஓகே, ஹோப் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டியை திரும்பி சொல்லுது. இந்த கேண்டில் எனக்கு ரிப்பீட் பண்ணுது, அதை தான் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். பி பாசிட்டிவ், யுவர் பர்சன் இஸ் கம்மிங், சீக்கிரம் வராங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் சரியாகுது. மேரேஜை நோக்கி எத்தனை பேர் போகணுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ மேரேஜை நோக்கி போகுது. ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து அவங்களே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து லவ் மெசேஜ் ஃப்ரம் யுவர் பர்சன். அண்ட் உங்கள் லவ் லைஃப் எப்படி இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் லவ் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒன் சைடடாக இருக்கீங்க அப்படின்னா டபுள் சைடடாக மாறப்போகுது, அது ஷியர். அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரம் அவங்க உங்களை தேடி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு 1 month 2 monthக்குள்ளேயே அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று வருது. வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் எனக்கு கீப் ஆன் நீங்கள் மெசேஜஸ் வருது. ஓகே, டிவர்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு ரீயூனியனுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கனாலுமே அதுவுமே எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கார்ட்ஸில் பார்க்கலாம். கார்ட்ஸோட மெசேஜஸும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கார்ட்ஸோட மெசேஜஸும் பார்த்துடலாம். ஓகே ஓகே, மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸ்டாண்டை. இப்போ கார்ட்ஸோட மெசேஜஸ்மே பார்த்துடலாம். யூனிவர்ஸ், நம்ம ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ட்ஸோட மெசேஜ், டேரோ கார்டு என்ன சொல்லுது, பர்சன் கிட்ட இருந்து என்ன லவ் மெசேஜ். ஓகே, நான் ஒரு 2 கார்டு எடுக்கலாம். இங்கே பஞ்ச் ஆஃப் கார்டு விழுகுது. ஸோ நான் அதை பஞ்ச் ஆஃப் வந்தால் எடுக்க மாட்டேன், எனக்கு தனித்தனியான கார்ட்ஸ் வேணும். ஓகே, யூனிவர்ஸ் எனக்கு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வேண்டாம், எனக்கு ரொம்ப கிளியர் மெசேஜாக வேணும், ப்ரிசைஸ் மெசேஜாக கொடுங்க. கிளியர் மெசேஜ், எப்படி இருக்கும் லவ் லைஃப், என்ன லவ் மெசேஜ் உங்கள் பர்சன் கிட்ட இருந்த. யூனிவர்ஸ், ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வேணும், ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் 2 cards. ஓகே பாப்போம். ஓகே, தெரியுதா, 3 of Pentacles. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்ஹார்மனி இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. அந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு அக்யூமுலேஷன் இருக்குதுன்னு சொன்னேன்னா ஒரே இடத்துல இருக்குது எனர்ஜி வந்து மிஸ்அலைன்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். உங்களோட எனர்ஜியும் உங்கள் பர்சனோட எனர்ஜியும் நேர்கோட்டில் இல்லை. எனக்கு கேண்டில் வேக்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, நேர்கோட்டில் இல்லை, தனியாக இருக்கீங்க. நோ கான்டாக்ட், ஃபார் டேம் ஷுர் நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் தான் இது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இல்லை, டிஸ்ஆர்கனைஸ்டு. கண்டிப்பாக யாரோ
ஒருத்தவங்களால் பிரிஞ்சிருப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாக இருந்திருக்கலாம், ஏதோ யாரோ ஒருத்தரால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த லவ் லைஃப். ஓகேங்களா? அவங்களோட லவ் லைஃபோட கரண்ட் சுச்சுவேஷன், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன். பட் இது இப்படியே இருக்குமான்னு கேட்டால் கேண்டில் வேக்ஸ்லேயே நம்ம அதுக்கான ஆன்சர் பார்த்தோம். இல்லை, அது மாறப்போகிற டைமிங் வந்து வந்தாச்சு. இதெல்லாம் கோயிங் டு சேஞ்ச். உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான காலம் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பவர் இல்லாமல் இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குவிக் ஆக்ஷன் வந்து இவ்வளோ நாள் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்கக்குள்ளே ஒரு 1000 உண்மை இருக்குது, 1000 உண்மை இருக்குது. பட் அதை வெளியில் சொல்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இனிமே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையே அவங்கள ஸ்லோவாக வெளியில் வர வச்சு சொல்லிடும். ஒரு லவ்வே இருந்தாலும் ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்கான ஸ்பெசிஃபிக் மெசேஜ் எனக்கு தெரியுது. உள்ள லவ் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இனிமே அந்த இன்னர் ட்ரூத்தே விடாது, அவங்கள சொல்ல வச்சிரும். உங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ப்ரப்போசலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஒன் சைடடாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ். ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த வீக்னஸ் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வீக்னஸ்ஸே அந்த மிஸ் அலைன்மெண்ட் உங்களை இவ்வளோ நாள் பார்க்க விடாமல் வச்சுருக்கதே அதுதான். நீங்கள் ஒரு காண்டாக்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மிஸ் அலைன்மெண்ட்லாம் சான்ஸே இல்லை, இந்த வீக்னஸ்க்கெலாம் சான்ஸே இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் உங்களை ஒரு பெரிய வலிகளை உண்டாக்கிருச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பட் அதெல்லாம் மாறப்போகுது. யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன சதி வேலையினால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்களும் உங்கள் பர்சனும் எமோஷ்னலி வீக்காக இருக்கீங்க, அது தெரியுது. அந்த எனர்ஜி வந்து ஒரே இடத்துல ஃப்ளோவாக இருக்குது. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பர்சனை பற்றி உங்ககிட்ட ஏதாவது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே நம்பிடாதீங்க. ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, தப்பாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று, உங்கள் பர்சன் உங்களை பற்றி எது சொன்னாலும் நம்புகிற ஒருத்தவங்களா இருக்கணும், இல்லை நீங்கள் நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் இனிமேல் மாறப்போகுது. நீங்களும் இதை மாற்றிக்கணும். அந்த ஒரு லவ்வை வந்து மிஸ்யூஸாக எடுத்துக்கக்கூடாது. யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு உங்கள் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜிஸ் வந்து ஃபேவராக இருக்குது. அப்புறம் தேர்ட் பர்சன் யார் என்ன சொன்னால் என்ன, யூ கேரி ஆன். உங்கள் லவ்வை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் தைரியமாக முன்வைங்க. அவங்களும் இந்த காலகட்டத்தில் ஸ்டெப் எடுப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அதை எடுத்துகிட்டு போங்க. அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு வழி விட்டு நடங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் தராங்க. லாஸ்ட் கார்டு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, பாசிபிலிட்டி. லாஸ்ட்டாக உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஹாப்பி நோட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள், க்ளோஸ் அப்பில் வைக்கிறேன். நம்மளேனா பாருங்கள், நான் கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் என்ன சொன்னேனோ அதே மெசேஜை எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் திஸ் லவ்லி மெசேஜஸ். ஸோ பாசிபிலிட்டி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. நான் சொன்னேன்ல, 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தானே, ஒரு ஹாப்பினஸ் தானே அது. ஓகேவா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அந்த சர்ப்ரைஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு மெசேஜ் பண்ணிட மாட்டாங்களா, ஒரு கால் பண்ண மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணது வேஸ்டா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, நடக்க போகுது. பாசிட்டிவிட்டியோட சொல்கிறேன், நடக்க போகுது. யூ ஆர் கோயிங் டு ஷைன். உங்கள் ரிலேஷன்ஷிப் மாறப்போகுது, ஹீல் ஆக போகுது. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் ட்ரீம் நினச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வரப்போகுது. ஸோ நியூ லவ் அப்படிங்கிற மாதிரி தான் இது. சிங்கிளாக யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் எனக்கு கமிட்டே ஆகலை, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்னும் போகலை, நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன்,
எனக்கு லவ்வே இல்லை, எனக்கு பாசிபிலிட்டி இருக்கா, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிலேஷன்ஷிப்பில் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் அமையும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பார்த்துருப்பீங்க, அதோட டேரோ கார்டு மெசேஜுமே பார்த்துருப்பீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே கேட்குறீங்க, ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும்தான் நீங்கள் டேரோட் பார்த்து சொல்லுவீங்களா? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால், நம்ம மோஸ்ட்லி வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு தான் டெரோட் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணுறோம். பட் பர்சனலாக ரீடிங்ஸ் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் பார்க்கக்கூடாது? பேரண்ட்ஸ்க்கு ரீடிங் எடுக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா, பார்க்கலாம். அண்ணனுக்கு ரீடிங் எடுக்கிற தங்கச்சியாக இருந்தாலும் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம ரீடிங்ஸ் பார்க்குறோம், பர்சனலாக அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆச்சோ எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாதவங்க ரெசனேட் ஆனதை மட்டும் எடுத்துட்டு மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுருங்க. ஓகே, பாய்.